வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெகதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பலத்த காற்று காரணமாக நாளை 12 மணி வரை கடலுக்கு செல்வது அபாயகரமானது. வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீனவ காப்புறுதி அவசியம் என்கிறார் அமைச்சர் ராஜித சேனாரத்ன. ராணுவ தளபதி ஜகத் ஜயசூரிய ஜெனரலாக பதவி உயர்வு. அரசவையின் செயல்திறனை அதிகரிக்க ஜனாதிபதியின் செயலாளர் ஆலோசனை. இவை எமது தலைப்புச் செய்திகள். சர்வதேச குருதி கொடையாளர் தினத்தை போன்று மனிதநேய தினத்தை ஏனைய நாடுகளை விடவும் சுய கௌரவத்துடன் இலங்கையினால் கொண்டாட முடியும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குருதி கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை கூறினார். முன்னேற்றம் அடைந்து வரும் நாடுகளிடையே இலங்கையிலேயே குருதி கொடையாளர் சேவைகள் சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஒரு துளி குருதியை எனும் கொடையாக வழங்கிய அனைவரும் தாய் நாட்டிற்காக உன்னத சேவையை ஆற்றியிருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது தெரிவித்தார். இதேவேளை தாய் நாட்டிற்காக வீரத்துடன் போரிட்டு இராணுவத்தினருக்காக குருதி வழங்கிய அனைத்து கொடையாளர்களுக்கும் இந்த நிகழ்வின் போது ஜனாதிபதி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். ඩිබැල්ලෙන් අතරම වල ගෙම්බ ගැවුවා වගේ බෝට් අනිත් පැත්ත ගැවුවා. පස්සේ ගමනේ වල තුන්දරතේ අනිත් ගහනකොටම එක්කෙනෙක් වීසුණා. படகு மறுபுறம் கவிழ்ந்தது. அதில் என்னுடன் 2 பேர் பயணித்தனர். அப்போது ஒருவர் தூக்கி எறியப்பட்டார். மற்ற நபர் படகை பிடித்துக் கொண்டார். நானும் தூக்கி எறியப்பட்டேன். பின்னர் படகு என்னை நோக்கி வந்தது. நான் படகை பிடித்துக் கொண்டேன். சுமார் 1 மணித்தியாலம் படகை பிடித்துக் கொண்டிருந்தேன். தன்னால் தொடர்ந்து படகை பிடித்துக் கொண்டே இருக்க முடியாது என என்னுடன் இருந்த மற்றவர் கூறினார். பின்னர் அவரும் சுமார் 1.5 மணித்தியாலங்கள் வரை படகை பிடித்துக் கொண்டிருந்தார். பின்னர் இருவரும் ஒருவாறு கரைக்கு வந்தோம். எதிர்பாராத காற்றுக்கும் மழைக்கும் இடையில் உயிர் தப்பிய இந்த மீனவர்களை நாம் பேருவளை பகுதியில் சந்தித்தோம். பலத்த காற்றுடன் போராடி உயிர் தப்பிய இவர்கள் பல சவால்களை இன்று எதிர்நோக்குகின்றார்கள். நாளாந்த வருமானத்தினை இழந்துள்ளமையே இவர்களின் தற்போதைய பிரதான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலையினால் பலப்பெட்டி மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள மீனவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டனர். இந்த பகுதியில் மாத்திரம் 25 மீனவர்கள் உயிரிழந்ததுடன் 5 காணாமல் போயுள்ளனர். எமது பிராந்திய செய்தியாளர் பலப்பெட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு இன்று காலை சென்றிருந்த போது ஒரு சில மீனவர்களையே சந்திக்க முடிந்தது. தமது தொழிலை முன்னெடுக்க முடியாத அங்கலாய்ப்புடன் அவர்கள் அங்கிருந்தனர். நாம் நிர்கதியாகியுள்ளோம். தொழிலுக்கு செல்ல முடியாதுள்ளது. மீனவர்கள் அச்சப்படுகின்றனர். இன்று காலையும் வானிலை அதிகாரிகள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கூறினர். அவர்களுக்கு வாழ வழி இல்லை. சுருக்கமாக கூறுவதென்றால் சம்பளம் சோறும் கூட இல்லை. பலப்பெட்டி முகத்துவாரத்தை அண்மித்த பகுதியில் நீர் பிரவாக தடை இருந்திருப்பின் பலப்பெட்டி பகுதியில் உயிரிழந்த மீனவர்களை காப்பாற்றி இருக்க முடியும் என மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நான்கு படகுகள் இங்கு வந்தன. ஒரு படகு கடலில் உடைந்து விட்டது. அதில் இருந்தவர்களையும் காணவில்லை. 2 நீந்தி கொண்டு வந்தனர். அவர்களை காப்பாற்றினோம். பின்னர் மேலும் 3 படகுகள் வந்தன. அவற்றில் இருந்தவர்களையும் காப்பாற்றினோம். படகுகள் உடைந்திருந்தன. வேறு வலைக்கு சென்ற படகுகளை காப்பாற்றப்பட்டன. ஏனையவை உடைந்து உயிர்களும் காவு கொள்ளப்பட்டிருந்தன. அங்கு எமக்கு துறைமுகம் ஒன்று இருந்திருந்தால் அவர்களை காப்பாற்றி இருக்கலாம். இந்த இடத்திற்கு வர முடிந்திருந்தால் பெரும்பாலான மீனவர்களை காப்பாற்றி இருக்கலாம். அங்கும் இங்கும் செல்ல முற்பட்ட போதே 5 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. இங்கு வர முடிந்திருந்தால் அவர்களை காப்பாற்றி இருக்க முடியும். இவர்களிடம் தற்போது எஞ்சியுள்ள மீன்பிடி உபகரணங்களின் நிலைமையை ஏது? இந்த மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்வதற்கு இதுவும் தடையாக உள்ளது. இதேவேளை மீனவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கடந்த சில தினங்களாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருந்தன. எனினும் தமக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அங்கிகள் தரம் குறைந்தவை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மீனவர்கள் உயிர் பாதுகாப்பு அங்கிகளை அணிந்திருந்தால் இவ்வாறு உயிரிழந்திருக்க மாட்டார்கள் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் இந்த பாதுகாப்பு அங்கிகளில் உள்ள குறைபாடுகள் காரணமாக கடற்றொழிலில் ஈடுபடும் சந்தர்ப்பங்களில் அதனை அணிவது மேலும் அபாயத்தை தோற்றுவிப்பதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். மீன்பிடி வலைகள் பாதுகாப்பு அங்கிகளுடன் சிக்குகின்றன. காற்றின் வேகம் கடுமையாகும் போது வலைகள் அங்கிகளில் சிக்கினால் நீரிற்குள் விழ வேண்டி ஏற்படும்.
இந்த பாதுகாப்பு அங்கி மீனவர்களுக்கு உகந்ததல்ல. இது களப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட சிறந்தது. கடலுக்கு ஏற்புடையதல்ல. என்ன செய்தீர்கள்? மீனவர் ஒருவர் நீரில் விழும் பட்சத்தில் இந்த சத்தம் எழுப்பப்படும். அருகில் உள்ள மீன்பிடி படகொன்றில் உள்ளவர்கள் அனர்த்தம் நேர்ந்துள்ளதை உணர்வார்கள். இன்னும் இரவில் தென்படாது. அதனால் விசிலை ஊதி ஊதி நீந்திக் கொண்டிருப்போம். இந்த அங்கியில் உள்ள கிளிப்பை 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் உடைந்து போகும். இவ்வாறான 30-40 பாதுகாப்பு அங்கிகள் இந்த பகுதியில் உள்ளன. அதில் உள்ள கிளிப்கள் உடைந்துவிட்டன. சிலாபத்தில் எவ்வளவு மீனவர்கள் உள்ளனர். அவர்களுக்கு மீன்பிடி தொழில் இல்லாது போகும் பட்சத்தில் காற்றை உட்கொண்டு உயிரிழக்க நேரிடும். மீனவர்களுக்கு தரம் வாய்ந்த பாதுகாப்பு அங்கிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசாங்கம் நிவாரண அடிப்படையில் பாதுகாப்பு அங்கிகளை வழங்கினால் சிறந்தது. இலவசமாக நாம் அதனை கோரவில்லை. நிவாரண விலையிலேயே கோருகின்றோம். இதேவேளை கிழக்கு மாகாண மீனவர்களுக்கு பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டுள்ளதா என நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ந்தது. இந்த பாதுகாப்பு ஜக்கெட்டுங்கிறது அது இந்த மீனவர்களுக்கு இன்னும் கிடைக்கப்பெற இல்லை. வந்திருக்கா வரலையான இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியுது இல்லை. இது கட்டாயம் எங்களுக்கு இந்த கடற்தொழிலாளிக்கு எடுத்து தர வேண்டிய கடமைப்பாடு இருக்கு. மீன்பிடி அமைச்சர் அங்கிருந்து சொல்றாரு பாதுகாப்பு ஜாக்கெட் கொண்டு போகணும், கட்டாயம் எடுத்து போகணும்னு சொல்றாரு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் சொன்னாங்க கண்டதும் இல்லை. இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதுக்கு பிறகு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்காங்க, காற்றடிக்கும் கடலில் கொந்தளிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் பாதுகாப்பு அந்த கோட் ஒன்றும் கொடுக்கல. இதுவரை நீர்கொழும்பு மீனவர்கள் இன்று தொழிலுக்கு சென்றுள்ளார்கள். இன்று முற்பகல் அவர்கள் மீண்டும் கரை திரும்பியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கடற்கரை வீதி மற்றும் கூடாப்பாடு மீனவர்களை இவ்வாறு கடலுக்கு சென்றுள்ளனர். நாம் கடலுக்கு சென்று தற்போது திரும்பியுள்ளோம். அதிக அளவு மீன்கள் கிடைக்கவில்லை. கடல் சற்று கொந்தளிப்பாகவே காணப்பட்டது. நாம் ஆழ்கடலுக்கு செல்லவில்லை. குறைந்த அளவு தூரத்திற்கே சென்றோம். எவ்வாறு வாழ்வது? வேறு மார்க்கம் ஏதும் இல்லை அல்லவா? அவர்கள் கடலுக்கு சென்றால் மாத்திரமே நாம் வலைகளை பிடித்து நாளுக்கான செலவை ஈடு செய்ய முடியும். இந்த நாட்களில் எமக்கு சிரமமாகவே உள்ளது. சுமார் 1 வாரம் பசியுடனேயே நாம் இருந்தோம். இதேவேளை அக்யூவேத இணையதளத்தினூடாக பெறப்பட்ட செய்மதி புகைப்படங்களை அவதானிக்கும் போது இன்று இரவு முதல் நாளை பகல் வரை பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால் விசேடமாக புத்தளத்தில் இருந்து கொழும்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்பிலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து திருகோணமலை வரையான கடற்பரப்பிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் நாளை பகல் வரை கடற்தொழிலுக்கு செல்வதனை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுவேளை இன்றைய தினம் தொழிற்சங்க சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அனர்த்தத்துக்குள்ளான மீனவர்கள் தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. அமைச்சொன்று மற்றொரு அமைச்சின் மீது குற்றம் சாட்டுகிறது. அமைச்சொன்றில் உள்ளவர்கள் மற்றொரு அமைச்சில் உள்ளவர்கள் மீது குற்றம் சாட்டுகின்றனர். எனினும் இது முழுமையாக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய பிரச்சனையாகும். குறித்த அமைச்சுக்கள் இரண்டும் ஒன்றின் மீது ஒன்று விரல் நீட்டுவதனூடாக மீனவர்கள் மீது குற்றம் சாட்ட முயல்கின்றனர். அதன் பின்னர் 15,000 ரூபாய் அல்லது குடும்பம் ஒன்றிற்கு 1,00,000 ரூபாய் நட்டஈட்டை வழங்குவதாக கூறுவார்கள். அரசாங்கத்தின் தவறொன்றினால் கொலை செய்யப்பட்டவர்களாகவே இந்த மக்களை நான் காண்கிறேன். මිනිස්සු කොටසක් විදිහට තමයි අපි දකින්නේ. පවුලක් නඩත්තු කරන දීවර සහෝදරයෙක් මිය යනවා කියලා කියන්නේ ඒ පවුලම අනාථයි. குடும்பத் தலைவரான மீனவர் ஒருவர் உயிரிழப்பதனால் அந்த குடும்பத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இன்று நெருக்கடி நிலை எதிர்கொண்ட குடும்பம் ஒன்றிற்கு 1,00,000 ரூபாவை வழங்கி தம்மை காப்பாற்றிக் கொள்ள அரசாங்கம் முயல்கிறது. 15,000 ரூபாவிற்கு சவப்பட்டி ஒன்றை கூட வாங்க முடியாது. இந்த அப்பாவி மீனவ மக்களை நாட்டின் பிரஜைகளாக நோக்காமைக்கான காரணம் பாரியதொரு பிரச்சனையாக உள்ளது. සලකන්න කියන කාරණා පිළිබඳ බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා.